நாம பார்க்க போகிறது சிக்காகோவிலே விவேகானந்தர். பாரத தேசத்துக்கு ஒரு பெரிய பெருமையை ஏற்படுத்தி கொடுத்தவர் சுவாமி விவேகானந்தர். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சகோதரர்களே சகோதரிகளே அப்படின்னு ரெண்டே ரெண்டு வார்த்தையால் இந்தியாவின் பண்பாட்டை கலாச்சாரத்தை வானை தொடுகிற அளவுக்கு உயர்த்தி காட்டினார் வீரத்துறவி விவேகானந்தர். எந்த செப்டம்பர் 11ஆம் தேதி அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்டதோ அதே செப்டம்பர் 11ஆம் தேதி தான் 1893 இந்தியாவின் பெருமையை மேலே உயர்த்தினார் சுவாமி விவேகானந்தர். அதுல என்னென்ன சுவாரஸ்யமான தகவல்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் சொல்லுவாங்க சகோதரர்களே சகோதரிகளேன்னு பேசினாரு அப்படின்னு. அந்த பேச்சினுடைய முக்கியமான சாராம்சம் என்ன அப்படின்னா, எல்லா மதத்திலும் நல்ல கருத்துக்கள் உண்டு, அந்த கருத்துக்களை எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதத்தை சார்ந்தவன் நான் அப்படின்னு அவர் அறிமுகப்படுத்துறார். அது மட்டும் இல்லாமல் நாடு இல்லாமல் பல விதங்களிலே துன்புறுத்தப்பட்டு அல்லல் பட்டு துரத்தி விடப்பட்ட மக்களுக்கும் அடைக்கலம் புகலிடம் கொடுக்கக்கூடிய நாட்டிலிருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, அப்போ ஆணாதிக்க சிந்தனை அதிகம் இருந்த நேரம் அமெரிக்கால. அப்போ இவர் சகோதரிகளே என்று பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்த உடனே அந்த சபையே ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறாங்க. எல்லாருமே எழுந்து நின்று அவருக்கு ஒரு கைத்தட்டல தெரிவிக்கிறாங்க. அப்படி எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தவர் சுவாமி விவேகானந்தர். ஆனா அதற்கு முன்னாடி அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாத விஷயங்கள். இந்த மாதிரி சுவாமிஜி சிக்காகோ போறாங்க அப்படின்னோடனே சென்னையில் உள்ள நிறைய இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அதற்கான நிதி திரட்டி அதற்கான செலவுக்கெல்லாம் அவருக்கு பணம் கொடுக்குறாங்க. அவர் அங்கே போறதுக்கு முன்னாடி இங்கே அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துறாங்க. அதுல தான் அவருக்கு சுவாமி அப்படிங்கிற பட்டமே அவர் கொடுக்குறாங்க, சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு. அதாவது நரேந்திரா இருந்தவர் சுவாமி விவேகானந்தர்ங்கிற பேர் சென்னையில தான் அவருக்கு வழங்கப்படுது. அப்போ இந்த மாதிரி கடல் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி பாஸ்கர சேதுபதி அவர்கள் சொன்ன உடனே அவர் தயங்குறாரு. ஏன்னா குருவினுடைய ஒப்புதல் பெறாம போக முடியாதுங்கிறதுனால மானசீகமா அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை நினைத்து தியானம் பண்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு கனவுல பார்த்தீங்கன்னா ஒரு கடல் மேல அவர் நடந்து போற மாதிரியான ஒரு காட்சி அவருக்கு தெரியுது. அப்போ குருவிடம் இருந்து தனக்கு உத்தரவு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அன்னை சாரதா தேவி அவர்களையும் மானசீகமா வேண்டிட்டு அதன் பிறகு போறார். மும்பையிலேருந்து கப்பல் ஏறுறாரு. மும்பையிலேருந்து சைனா, சைனாலேருந்து ஜப்பான், ஜப்பான்லேருந்து கனடா, கனடாலேருந்து அமெரிக்கா அப்படி போறார். அங்கே போய் இறங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பேச வேண்டியது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி தான் அவர் பேசணும் அந்த மாநாட்டில். ஆனால் இவர் ஜூலை மாதமே அங்கே போயிடுறாரு. 2 மாதத்துக்கு முன்னாடி அங்கே போயிடுறார். அப்போ அங்கே சிக்காகோவில் காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகம், எல்லாமே ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். இவர் எப்படி சமாளிப்பார் அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாரு, போஸ்டனுக்கு போயிடலாம், அங்கே எல்லாமே விலை ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு அங்கே போகணும்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினில் அவருக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் தொடர்பு ஏற்படுது. அவர் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் உள்ள ப்ரொஃபஸர். அவர் பேர் ஜான். அவர் என்ன சொல்கிறாரு, இவர் இதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு தங்கிறதுக்கு ஏற்பாடு எல்லாம் அவரே பண்ணுறாரு. பண்ணிட்டு அந்த சர்வ சமய மாநாட்டினுடைய தலைவராக இருக்கிற ரைட் அப்படிங்கிறவருக்கு அவர் ஒரு கடிதம் எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, இங்கே வந்திருக்கக்கூடிய சுவாமிஜி இவர் நம்ம ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் உள்ள பேராசிரியர்கள் எல்லோரையும் விட தெளிவான ஒரு ஞானம் பெற்றவர் அப்படின்னு இவரை பற்றி ரொம்ப உயர்வாக அந்த ரைட்டுங்கிறவருக்கு ஒரு கடிதத்தை எழுதுறார். அதன் பிறகு ஒரு 2 மாதம் பார்த்தீங்கன்னா சுவாமிஜி போஸ்டனில் தான் இருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிக்காகோவுக்கு அந்த நிகழ்ச்சிக்காக அவங்க வராங்க. அப்போ சிக்காகோக்கா வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அவருடைய பையை அவங்க தொலைச்சிடுறாங்க. அதனால எந்த இடத்துக்கு போகணும், யாரை பார்க்கணும் அப்படிங்கிற எந்த தகவலுமே அவங்களுக்கு தெரியாம போயிடுது. அப்படிப்பட்ட சூழல்ல சுவாமிஜி என்ன பண்றாங்கன்னா, அந்த சிக்காகோல எந்த இடத்துல நிகழ்ச்சி நடக்கணுமோ அது பக்கத்துல அவங்க நிக்கிறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா கடுமையான குளிர், பனி பொழிந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அவற்றை உடைமைகள் எதுவுமே இல்லாதனால அவர்கிட்ட கம்பளி போர்வைகளும் எதுவும் இல்லை, பனியில நனைஞ்சுக்கிட்டே ஒரு மரத்தினுடைய நிழல்ல அவங்க தங்கி இருக்கிறாங்க. அதை பார்த்து ஒரு பெண்மணி திருமதி ஜார்ஜ் அப்படிங்கிறவங்க தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லி வீட்டுக்கு கூட்டு போய் அவங்க அதுக்கு பிறகு அவரை அந்த ஹாலில் பேசுறதுக்கு அழைக்கிறாங்க. அப்போ பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா முதல் முறை அந்த ஏற்பாட்டாளர் தலைவர் பேச சொல்லும் பொழுது சுவாமி விவேகானந்தர் மறுத்துடுறாரு. ஏன்னா 7000 பேர் இருக்கிற இடத்துல அவர் இது வரைக்கும் இப்படி பேசினதே கிடையாது. அது ஒரு பெரிய பிரமிப்பா இருந்தது. அவரால் பேச தைரியம் இல்லை, ரொம்ப தயங்கினார் சுவாமிஜி. அவர் 2வது முறை சொல்றாங்க, அப்பவும் அவரால் பேச முடியல. 3வது முறை சொன்னோன்னே இதுதான் இறுதி வாய்ப்பு, இப்போ பேசலன்னா பேச முடியாதுன்னு சொன்னோன்னே அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சத்தினுடைய குரு தியானம் பண்றார். அப்படியே குருவினுடைய அருள் அவர் கிடைக்குது. அதற்கு பிறகுதான் அவர் பேச ஆரம்பிக்கிறார். அந்த சபையே அவர் பெரிய ஆற தழுவி கொள்வதை போல ஒரு வரவேற்பை கொடுக்குறாங்க. சுவாமிஜி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இலங்கை வழியாக மறுபடியும் நம்முடைய ராமேஸ்வரத்துக்கு இறங்குறாங்க. நம்ம இடத்துல பாஸ்கர சேதுபதி அவர் வரவேற்கிறார். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சாதனை நிகழ்ச்சி சுவாமிஜியினுடைய வாழ்க்கையில
பல கஷ்டங்களை அவர் வந்து சிக்காகோல அனுபவிச்சு தான் அந்த ஒரு பெரிய சாதனை நிகழ்த்தினாருங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.